buddies, welcome back to our channel. நீங்க பார்க்கறது பாப்கார்ன் ஸ்பாட் சேனலுக்கு இப்போதான் நீங்க நியூ அட்மிஷன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. சில மாசத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஹனுமான் மூவி ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இது தமிழ் அண்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெறும் 40 crores மூவி எடுத்துட்டு 340 crores அசால்ட்டா எடுத்துருச்சு இந்த மூவி. இந்த மூவியோட ரிவ்யூவை கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. மூவி 1ல லாஸ்ட் செகண்ட் பார்ட்கான லீட் கொடுத்துருப்பாங்க. லீடுங்கிறத விட மூவில கிளைமேக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரியல் ஹனுமானை இறக்கி சம்பவமே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாறுமாறா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மூவியோட ஹிட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ அஃபிஷியலாக செகண்ட் பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்கிரிப்டை கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரத்திலே இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் இன்னும் ரிலீஸ் டேட் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஜான் மந்த் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் மூவியா 3Dல இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டிராகன் மூவியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதி புருஷ்ல டிராகன் வந்துச்சேன்னு கேட்டா அது டிராகனே இல்லைங்க, ஏதோ பெரிய சைஸ் வவ்வால காட்டியிருக்காங்க. பட் இவங்க போஸ்டர்ல காமிச்சிருக்க டிராகனை பார்த்தா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆனா போஸ்டர்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு ஸ்கிரீன்ல சொதப்பிடாதீங்கப்பா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவிலேயே CGI கொஞ்சம் சொதப்பி தான் இருக்கு. பட் அது பெருசா ஃபீல் ஆகல. ஆனா செகண்ட் பார்ட்ல டிராகன்லாம் காமிக்கணும் இல்லையா, ஸோ CGI பக்காவா இருக்கணும். லைட்டா பிசிறு தட்டினா கூட முடிஞ்சிச்சு. கண்டிப்பா ஹனுமான் வர்சஸ் டிராகனுக்கான தனி ஃபைட் சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்டர்லயே அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஹனுமான் ரோல ராம் சரண் தான் கேஸ்ட் பண்ணி இருக்கிறதா நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராம் சரணும் இப்போ பாடியை ஃபிட்டா அழகா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா PVCUக்குள்ள வரப்போகுது. அதாவது பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வரப்போகுது. நம்ம இந்தியன் சினிமாவுக்கும் யூனிவர்ஸுக்கும் பெருசா இது வரைக்கும் செட் ஆனதே இல்லை. பார்க்கலாம் இதை எப்படி கொண்டு போக போறாங்கன்னு. நல்லா இருந்தா ஓகே தான். இன்னும் ஹனுமான் பார்ட் 1 மூவி பார்க்கலனா கூட ஜியோ சினிமாலேயே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோ மூவியா இருக்கும். என்ன கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் லைட்டா சொதப்பிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ் தாறுமாறா இருக்கும். அப்படியே முடியெல்லாம் சிலிர்த்திடும். ஸோ அதுக்காகவே இந்த மூவியை பார்க்கலாம். சரி ஓகே buddies, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.